Hello everyone. Today I'm going to talk about this periodicity full unit session. ஸோ பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் ஃபுல்லாக என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக அந்த யூனிட்டில் இருந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அந்த 5 ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம பார்த்தோம். இது வந்து மொத்தம் அந்த பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன கண்டென்ட் இருந்ததுன்னா ஜஸ்ட் மினிட். It's taking time. So chemical periodicity, modern periodicity property, the trend, ionization potential along the period and the group. Okay, then effective nuclear charge, Slater rules and its uses. So chemical periodicity topic la இதுதான் வந்து மொத்தமா இருந்தது. ஸோ அதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து ஒன் ஷார்ட் வீடியோவை வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த பிபிடியில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னா டோட்டலாக development of the periodic table, old periodic law, modern periodic law, atomic radius, ionic radius, ionization potential, electron affinity, electronegativity, effective nuclear charge and Slater rules to calculate the screening constant and effective nuclear charge. Okay, so as we know that in 1789 and Lavoisier classified what are the elements known in his time in the 4 group. So in 1789 Lavoisier வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இருக்க சப்ஸ்டன்ஸை வந்து 4 கேட்டகரிஸாக வந்து பிரித்தார். அது என்னென்னா வந்து ஆசிட் மேக்கிங் எலமெண்ட்ஸ், கேஸ் லைக் எலமெண்ட்ஸ், மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் அண்டு எர்த்தி எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த ஆசிட் மேக்கிங் எலமெண்ட்ஸ் வந்து எதுனா சல்ஃபர், பாஸ்பரஸ் அண்ட் சார்கோல் லைக் அதாவது கார்பன். கேஸ் லைக் எலிமெண்ட்ஸில் என்னென்ன இருந்துச்சுன்னா வந்து ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்டு ஹைட்ரஜன். அது இல்லாமல் லைட் அண்டு ஹீட்டை வந்து கேஸ் லைக் எலிமெண்ட்ஸ் சொல்லிட்டு அவரோட பீரியடில் வந்து கிளாஸிஃபை பண்ணார். தென் மெட்டாலிக் எலிமெண்ட்ஸில் லைக் மெட்டல் சர்ச்சஸ் கோபால், மெர்குரி, டின், காப்பர், நிக்கல், ஐரன், கோல்டு, லெட், சில்வர், இது எல்லாமே வந்து ஜஸ்ட் டங்ஸ்டன், பிளாட்டினம், இது எல்லாமே மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் கேட்டகரியில் பிளேஸ்ட் இட். தென் எர்த்தி எலிமெண்ட்ஸில் வந்து புட்ட காம்பவுண்ட்ஸ், கால்சியம் ஆக்சைடு, மெக்னீஷியம் ஆக்சைடு, லைம், மெக்னீஷியா, பேரைட்ஸ்னால் பேரியம் சல்ஃபேட், அர்ஜில், அலுமினியம் ஆக்சைடு, சிலெக்ஸ்னால் சிலிக்கன் டை ஆக்சைடு. இது வந்து லவாய்சியரோட கிளாசிஃபிகேஷன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து who we have is the டாபர்னியரோட ட்ரையட் ரூல். அது வந்து 1817. ஸோ அவர் வந்து ஒரு எலமெண்ட்ஸ் வந்து 3 வந்து அரேஞ்ச் பண்ணார் பேஸ்ட் ஆன் த அட்டாமிக் வெயிட். ஸோ அதை வந்து ட்ரையட்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரையட் ரூல்னால் வந்து டாபர்னி. நீங்கள் சம்டைம்ஸ் வந்து ஒன் வேர்டில் வரலாம். அதனால் வந்து அந்த ரூல் பேர் யார் என்ன கண்டுபிடிச்சாங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ட்ரையட்ஸில் வந்து த அட்டாமிக் வெயிட் ஆஃப் த மிடில் எலிமெண்ட் இஸ் நியர்லி ஈக்குவல் டு தி அரித்மெட்டிக் மீன் ஆஃப் தி அட்டாமிக் வெயிட்ஸ் ஆஃப் த ரிமைனிங் 2 எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு 3 ட்ரையடில் இருக்கப்போ 1, 2, 3 இருக்குன்னா செகண்ட் எலிமெண்ட்டோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1 and 3 நீங்கள் கூட்டுறப்ப விட அட்டாமிக் வெயிட்டோட ஆவரேஜ்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ட்ரையட் ரூல் வந்து ஒன்லி லிமிட்டட் எலிமெண்ட்ஸ் குரூப்புக்கு தான் வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ இந்த ட்ரையட் எலிமெண்ட்ஸில் அவர் அரேஞ்ச் பண்ண கேட்டகரியில் ஃபஸ்ட்டு வந்து அல்கலி மெட்டல்ஸில் லித்தியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம். லித்தியம் அண்ட் சோடியத்தோட அட்டாமிக் வெயிட்ஸும் பார்த்திங்கனாக்கா 7 and 39. அது ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணுறப்போ நமக்கு சோடியத்தோட அட்டாமிக் வெயிட் வந்து வந்துடுது. ஸோ சிமிலர்லி ஹாலஜன்ஸ் குரூப்பில் குளோரின், புரோமின், அயோடின் இது 3 அரேஞ்ச் பண்ணுறப்போ இந்த குளோரின் அண்ட் அயோடினோட அட்டாமிக் வெயிட்ஸை ஆவரேஜ் பண்ணுறப்போ வி கெட் அப்ராக்சிமேட்லி த புரோமினோட அட்டாமிக் வெயிட். ஸோ சிமிலர்லி ஃபார் த அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஆஸ் வெல். ஓகே, ஸோ இது வந்து ஒன்லி ஒரு செட்டன் எலிமெண்ட்ஸ் வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் நிறைய எலிமெண்ட்ஸ் டிஸ்கவர் பண்ணுறப்ப வந்து இந்த மாதிரி அவரால் சிஸ்டமேட்டிக்காக எல்லாத்துக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணி அந்த நம்பர்ஸ் வந்து வர வைக்க முடியல. ஆஃப்டர் தட் who we have it is the AEB டி சான் கார்டியஸ். அவர் வந்து ஒரு ஹெலிக்ஸ் ஃபார்மேட்டில் வந்து எலிமெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணார் பேஸ்ட் ஆன் த அட்டாமிக் வெயிட்ஸ். ஓகே, ஸோ he said that the properties of the bodies are the properties of numbers.
So he intended the numbers to mean the value of the atomic weights. அதாவது ஒரு ஹெலிக்ஸை வந்து அவர் டிசைன் பண்ணார். அதனோட டிகிரி வந்து 45 டிகிரி டு த வெர்டிக்கல் ஆக்சஸ். ஸோ ஒரு சிலிண்டர் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் வந்து ஹெலிக்ஸ் மாதிரி பிளேஸ் பண்ணுறாரு வித் அ சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் 16 யூனிட்ஸ். ஓகே. ஸோ எலிமெண்ட்ஸ் அந்த ஹெலிக்கெல்லாம் வரைகிறப்போ அந்த சென்டரோட வெர்டிக்ஸில் அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் அண்ட் 16th எலிமெண்ட் வந்து இட் எக்ஸிபிட்டட் அந்த அட்டாமிக் வெயிட் வந்து 16 டிஃப்ரென்ஸில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச்ட் ஆன் த இன்க்ரீசிங் அட்டாமிக் வெயிட்ஸ் அலாங் த ஹெலிக்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர். ஸோ ஒன் டர்ன் ஆஃப் ஹெலிக்ஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு தி அட்டாமிக் வெயிட் இன்க்ரீஸ் ஆஃப் 16. ஒரு ஹெலிக்ஸோட டேர்னில் வந்து ஒரு 16 எலிமெண்ட்ஸ் வந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்போது அந்த எலிமெண்ட்ஸ் விச் லை ஆன் த 16 ஈக்விடிஸ்டன்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் ஸோ drawn on the surface of the cylinder shows the similar property. ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த 16 அளவு டிஸ்டன்ஸில் வந்து ஈக்குவல் வெர்டிக்கல் லைன்ஸில் அலைன் ஆகிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா they exhibited the similar properties. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பீரியாடிக் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரீசனபிள் அட்டம்ப்டாக வந்து இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூலாண்டோட ஆக்டேவ் ரூல். ஸோ நியூலாண்டின் எண்ம விதின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஸோ என்னென்ன பார்த்தோம், டாபர்னீடோட மும்மை விதி, அதாவது ட்ரையட் ரூல், அண்ட் தென் வந்து டி சார்ன் கோட்டியஸோட ஹெலிக்ஸ் ரூல், அடுத்து நியூலாண்டோட லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். ஸோ இந்த ரூல் பிரகாரம் வந்து என்னென்னா எலிமெண்ட்ஸை அதனோட இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் வெயிட்ஸில் அரேஞ்ச் பண்ணுறப்போ the properties of the every 8th elements are similar to the properties of the first element. So first element to 8th elements ஒரே மாதிரி வந்து ரிசம்பிளன்ஸ். இப்போ எப்படி நம்ம சரிக்கமாக 17 சா சிமிலராக இருக்கும், அதனால் வந்து அதை லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதுவுமே வந்து இட்ஸ் லா ஹோல்டு குட் ஃபார் அப் டு லைட்டர் எலிமெண்ட்ஸ். கால்சியம் வரைக்கும் தான் இந்த லா வந்து ஓரளவுக்கு அப்ளிகபிளாக இருந்தது. அப்புறம் இந்த இதுதான் வந்து இவரோட பீரியடில் அரேஞ்ச் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் ஃபஸ்ட் எலிமெண்ட்னா 1 2 3 4 5 6 7 and 8. ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 8th எலிமெண்ட்டு வந்து இப்போ நம்ம குரூப்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ குரூப்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி he found the similarities of first element and 8th element. பட் இந்த லா வந்து ஃபெயில் ஆகுது. எதனாலனா ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் நோபல் கேஸஸ் ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் 9th எலிமெண்ட்டும் தான் வந்து எக்ஸிபிட்டட் த சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ ஆக்டேவ் ரூல்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வரும்னா வந்து லோதர் மேயர் வந்து he plotted the atomic volume versus atomic weight. ஸோ அதில் ஒரு கர்வ் மாதிரி ஜென்ரேட் பண்ணுறாரு. ஸோ அட்டாமிக் வால்யூம் கூட வேறு என்னென்னா வந்து மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், இதையுமே வந்து அட்டாமிக் வெயிட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பிளாட் பண்ணுறப்போ ஒரு பீரியாடிக்கல் பேட்டர்ன் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி கிராஃப் வந்து ஜென்ரேட் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் வந்து அட்டாமிக் வெயிட்டு, ஒய் ஆக்சிஸில் அட்டாமிக் வால்யூம். இது வந்து லோதர் மேயரோட அட்டாமிக் வால்யூம் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த லித்தியம், இந்த சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிராஃபோட பீக்ஸில் அல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே பீக்ஸில் வந்து அசைனாக இருக்குது. அடுத்து வந்து அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் வந்து பீக்ஸுக்கு அடுத்த டிசெண்டிங் பொசிஷனில் வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெக்னீஷியம் எடுத்திங்கன்னா இங்கேயும், கால்சியம் எடுத்திங்கன்னா இங்கேயும், தென் ஸ்ட்ரான்சியம் எடுத்தால் இந்த இடத்துலையும், பேரியம் எடுத்தால் இந்த இடத்துலையும் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்து நோபல் கேஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா பீக்குக்கு அசெண்டிங் ஆர்டரில். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் ஜஸ்ட் பிஃபோர் த அல்கலி மெட்டல்ஸ்க்கு பிஃபோரில் இங்கே வந்து உங்களுக்கு நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் வந்து இங்கே பிளேஸ் ஆகிருக்கு. அதுக்கும் கீழே வந்து ஹாலஜன்ஸ். பிஃபோர் த இனட் கேஸஸ் அசெண்டிங் சீரீஸில் ஃப்ளூரின், அப்புறம் இங்கே குளோரின், அதுக்கப்புறம் வந்து புரோமின், அயோடின். இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மினிமாவில் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகிருக்கு. பட் இந்த ரூலில் என்னென்னா கரெக்டாக அந்த பீக்ஸில் எங்கே ஆக்குப்பை பண்ணியிருக்கிறது அதை ரிமெம்பர் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததால் அகெயின் தே டிஸ்கார்டட் திஸ் மாடல். ஆஃப்டர் தட் வாட் வி ஹாவ் இஸ் அ மென்டலீஃபோட ஓல்டு பீரியாடிக்லாம். இங்கெல்லாம் நம்ம சிலபஸ் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மென்டலீஃப்னா வந்து நீங்கள் என்ன வெறும் பீரியாடிக்லாம் சொல்லுவாங்க, இல்லை ஓல்டு பீரியாடிக்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அக்கார்டிங் டு மெண்டலீவ்ஸோட ஓல்ட் பீரியாடிக் லா அப்புறம் என்னென்னா the properties of the elements which means physical properties and chemical properties of the elements are the periodic function of their atomic weights. So this is known as periodic law. ஸோ ஒரு தனிமங்களோட வேதி பண்பும் அதனோட இயற்பியல் பண்புகளும் பார்த்தீங்கன்னாக்கா பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் அதனோட அணு எடைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆவர்த்தன பண்புகள் சொல்லுவாங்க பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து வந்து மெண்டலீஃப் வந்து ஒரு ஃபஸ்ட்டு அவர் பீரியடில் தெரிஞ்ச 70 எலிமெண்ட்ஸ்க்கு அரேஞ்ச் தோஸ் எலிமெண்ட்ஸ் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் வெயிட். ஸோ 70 எலிமெண்ட்ஸை ஒரு இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் வெயிட்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பார். அதில் வந்து லைக் ஓல் குரூப் 1A, ஸோ 1A 2A 2B அந்த மாதிரி சொல்லிட்டுலாம் வந்து ஜஸ்ட் அரேஞ்ச் த 9 குரூப்ஸ் அந்த டைமில். அதுக்கப்புறம் வந்து அது மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் மாற்றிருப்போம். ஸோ மெண்டலீஃப் கன்சிடர் ஃபஸ்ட் பீரியாடிக் டேபிள் பேஸ்ட் ஆன் த ஓல்ட் பீரியாடிக் லா. அடுத்து வந்து யார் வாங்கினா மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஸோ மோஸ்ட்லி வந்து ஹீஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். வெறும் ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள் கேட்டால் மெண்டலீஃப் சொல்லும், அதனால் மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிள் சொல்லுவாங்க. மாடர்ன் பீரியாடிக் லா இஸ் ஃப்ரம் தி ஹென்ரி மோஸ்லே. இட் இஸ் இந்த 1913. அவர் என்ன பண்ணுறாருனா நிறைய எலிமெண்ட்ஸோட எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரத்தை வந்து ஸ்டடி பண்ணுறாரு. when he is bombarding the high energy electrons. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம எக்ஸ்ரேஸ் வந்து ஹை எனர்ஜி எலக்ட்ரான்ஸை வந்து நீங்கள் எலிமெண்ட்ஸ் மேலே போடுறப்போ வந்து எமிட்டட் எக்ஸ்ரேஸ் வந்து வெளியில் வரும். ஓகே, ஸோ அதுவும் அதனோட அட்டாமிக் நம்பரையும் அவர் பிளாட் பண்ணுறாரு. பிளாட் பண்ணுறப்போ நமக்கு என்ன பேட்டர்ன் வந்து வருதுன்னா, 1 minute I'll just writing board. So root of nu is equal to a into z minus b. இல்லை a and bன்றதுலாம் வந்து கான்ஸ்டன்ட்ஸ், நியூன்றது frequency of the x-rays emitted element and z is the atomic number. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் ஸ்லைட் வந்தாவே so a and b are constants and the plot of root of nu versus z gives a straight line. இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து he determine the atomic number of unknown element. ஏன்னா y equal to mx அப்படின்றப்போ வந்து ஒரு ஆரிஜின் இருந்துச்சுன்னா அன்னோன் எலிமெண்ட்டையும் வச்சு நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக அதனோட இந்த ரிலேஷன் வச்சு we can identify. ஓகே, think it is getting slow. ஸோ என்னென்ன ரூல் பார்த்தோம் டோட்டலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து we started with லவாய்சியர் டேபிள், அப்புறம் வந்து டாபர்னியரோட ட்ரையட் ரூல் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து டீசான் கோட்டியஸோட ஹெலிக்ஸ் ரூல், அப்புறம் நியூலாண்டோட ஆக்டேவ் ரூல், அதுக்கப்புறம் வந்து விசா மெண்டலீஃபோட ஓல்டு பீரியாடிக் லா, அடுத்து மோஸ்லேயோட மாடர்ன் பீரியாடிக் லா. ஸோ மென்டலி ஓல்ட் பீரியாடிக் லா, பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் the physical and chemical properties of the functions are atomic weight. mostly oda modern periodic law வந்து the properties of the elements are periodic function of their atomic numbers. okay, இதான் modern periodic law. so modern periodic table contains 18 vertical columns and 7 horizontal rows. அப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் மொத்தம் 18 தொகுதிகளும் 7 வரிசைகளும் கிடைமட்ட வரிசைகள் சொல்லுவாங்க. அந்த வெர்டிக்கல் காலம்ஸ் வந்து குரூப்ஸும் தொகுதிகள் சொல்லுவாங்க. ஹரிசாண்டல் ரோஸ் வந்து பீரியட்ஸ் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த குரூப்ஸ் வந்து 18 குரூப்ஸை 1லேருந்து 18 வரைக்கும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அக்கார்டிங் டு ஐயூபேக். இதுதான் வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள்.
ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 குரூப்ஸ் ஆர் எஸ் பிளாக். இது என்னென்னா வந்து எஸ் பிளாக்குன்னு சொல்லுவோம். இந்த எஸ் பிளாக்ல என்ன இருக்குன்னா வந்து அல்கலி, இந்த ரெட் கலர் இருக்கிறது வந்து அல்கலி மெட்டல்ஸ், இல்லை ஹைட்ரஜன் வராது, தனியாக இருக்கும் ஹைட்ரஜன் இங்கே. இது அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். ஸோ இதுதான் வந்து எஸ் பிளாக். அடுத்து 13லேருந்து 18 வரைக்கும் இருக்கிறது வந்து பி பிளாக். ஓகே, இதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து நமக்கு வந்து இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து டி பிளாக். அடுத்து கீழே இருக்க 2 குரூப் சீரீஸ் வந்து எஃப் பிளாக். ஓகே, அடுத்து நம்ம இந்த பீரியட் 7 சீரீஸ் இருக்குன்னு பார்த்துலையா. ஃபஸ்ட்டு சீரீஸில் வந்து 2 எலிமெண்ட்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஹைட்ரஜன் அண்ட் எண்ட்ஸ் வித் ஹீலியம். செகண்ட் பீரியடில் வந்து 8 எலிமெண்ட்ஸ். ஸோ அது வந்து ஸ்டார்ட்ஸ் வித் லித்தியம், எண்ட்ஸ் வித் நியான். அடுத்து தேர்ட் பீரியடில் அகெயின் 8 எலிமெண்ட்ஸ், ஸ்டார்ட்ஸ் வித் சோடியம் அண்ட் எண்ட்ஸ் வித் ஆர்கான். ஃபோர்த் பீரியடில் மொத்தம் 18 எலிமெண்ட்ஸ், ஸ்டார்ட்ஸ் வித் பொட்டாசியம், எண்ட்ஸ் வித் கிரிப்டான். அண்ட் ஃபிஃப்த்து பீரியடில் வந்து 18 எலிமெண்ட்ஸ், ஸ்டார்ட்ஸ் வித் ருபீடியம், எண்ட்ஸ் வித் xenon. Again 6th பீரியடில் 32 எலிமெண்ட்ஸ், ஸ்டார்ட்ஸ் வித் CS அண்ட் எண்ட்ஸ் வித் ராஞ்சன். சிஎஸ்னா சீசியம். அண்ட் 7th பீரியடில் டோட்டலாக 32 எலிமெண்ட்ஸ், ஸ்டார்ட்ஸ் வித் ஃப்ரான்சியம் அண்ட் எண்ட்ஸ் வித் ஆக்னசான். ஓகே, ஸோ இந்த ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த 1s1 2s1 அதாவது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் ns1. இப்போ லாஸ்ட் எலிமெண்ட் வந்து எக்ஸப்ட் ஹீலியம் இட் எண்ட்ஸ் வித் த ns2 np6 கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ அது வந்து நம்மளோட நோபல் கேஸஸோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அது. ஸோ இது ஃபர்ஸ்ட் குரூப், இது 18th குரூப். ஓகே, அடுத்து அந்த 18 பீரியட்ஸும் வந்து எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா வந்து வி கால் தம் அல்கலி மெட்டல்ஸ் ns1 கான்ஃபிகரேஷன். ஃபர்ஸ்ட் குரூப் வந்து அல்கலி மெட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். செகண்ட் குரூப் வந்து அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், அதனோட கான்ஃபிகரேஷன் வந்து ns2. தேர்ட் குரூப் வந்து 3லேருந்து 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டி பிளாக். ஸோ டி பிளாக்ல வந்து மேக்ஸிமம் ns2 தான் மேக்ஸிமம் கான்ஃபிகரேஷன். ரொம்ப ரேராக தான் நமக்கு ns1 வரும். அது எதுனா 6th அண்ட் 11th குரூப்பில். ஏன்னா டு அட்டைன் த ஆஃப் ஃபில்ட் கான்ஃபிகரேஷன் த 4னே வராது, D4னே வராது, 3க்கு அப்புறம் 5 தான் வரும். ஏன்னா ns2ல இருக்க ஒரு எலக்ட்ரான் அங்கே போயிட்டு ஆஃப் ஃபில்டாக மாறிடும். அப்போது உங்களுக்கு 6th குரூப் வந்து ns1 nd5 இருக்கும், n-1d5. அதே மாதிரி 11th குரூப் பார்த்தீங்கன்னாக்கா ns1 n-1 d10 இருக்கும், d9 நீங்கள் பார்க்க முடியாது. இது வந்து எக்ஸப்ஷனல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அகெயின் நம்ம இந்த 13th குரூப்லேருந்து 18th குரூப் வரைக்கும் பி பிளாக்னு சொன்னோம். ஸோ பி பிளாக் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றா 13th குரூப் ns2 np1 இருக்கும், 14th ns2 np2, 15th குரூப் ns2 np3, 16th குரூப் ns2 np4, 17th குரூப் ns2 np5. ஓகே, ஸோ அது இல்லாமல் வந்து இந்த எஃப் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா லாந்தனைட்ஸ் வந்து 4f சீரீஸ்ன்னு சொல்லுவோம், 4f பிளாக் எலிமெண்ட்ஸ். ஆக்டினைட்ஸ் வந்து 5f பிளாக் எலிமெண்ட்ஸ். ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4f 1 to 14, 5d 0 to 1, 6s2 இருக்கும். அதே மாதிரி ஆக்டினைட்ஸ் வந்து 5f 0 to 14, 6d 0 to 2, 7s2. இது வந்து ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சம்டைம்ஸ் கொஷின்ஸில் கேட்கலாம், அதனால் சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்ப்போம். ஸோ மொத்தம் 5 பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா வந்து அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், அயனைசேஷன் பொட்டென்ஷியல் அண்ட் அயனைசேஷன் எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்டு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஓகே, ஸோ இது பீரியாடிக் டேபிளில் எப்படி வந்து மாறுது, இதனோட டெஃபினேஷன்ஸ் என்னன்றதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். So atomic radius is defined as the distance between the center of its nucleus to the outermost electron அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த அட்டாமிக் ரேடியஸில் வந்து 2 டைப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். we can measure it from the
மெட்டாலிக் ரேடியஸ் அண்டு கோவேலண்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து ஆட்டத்தோட சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ். ஸோ இந்த ஓகே, இட்ஸ் நாட் கம்மிங். ஸோ அந்த கோவேலண்ட் ரேடியஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, we call it is the one half of the distance between the two identical atoms connected by a covalent bond அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி மெட்டாலிக் ரேடியஸ் it is the one half of the internuclear distance between the two identical atoms, two metallic atoms in the crystal lattice அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா it is two identical atoms வந்து இருக்குது, whether it is in the metal lattice or in the covalent radius. இந்த total distanceல பாதி total distance வந்து dன்னு இருக்கும். அப்போது r equal to d/2, அதுதான் வந்து நம்மளோட கோவேலண்ட் ரேடியஸ். மெட்டாலிக் ரேடியஸ் இருந்தால் இதே மாதிரி மெட்டாலிக் லாட்டிஸில் 2 ஆட்டம்ஸ் இருக்கும், அந்த 2 அந்த டிஸ்டன்ஸ்க்கு பாதி தான் வந்து மெட்டாலிக் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போது அட்டாமிக் ரேடியஸ் வெறும் ஆட்டத்துக்கு நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. ஸோ ஹோமோநியூக்ளியர் ஆட்டம்னா வந்து நம்ம கோவேலண்ட் ரேடியஸ்லேருந்து ஜஸ்ட் டிவைடட் பை 2. மெட்டாலிக் ரேடியஸ்னால் வந்து அதுவும் ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் இருக்குது, அதுலேருந்து டிஸ்டன்ஸ் பை 2. ஓகே, பட் ஹெட்ரோநியூக்ளியர் நமக்கு இருந்துச்சுன்னா sometimes the PPTs are not working. ஓகே, இது வந்து அயானிக் ரேடியஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸ். இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் இந்த கோவேலண்ட் ரேடியஸ். இங்கே வந்து குளோரின் ஆட்டம்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குளோரின் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதனோட இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து 1.98. ஸோ அந்த 1.98 வந்து பார்த்தீங்கன்னாக்கா when you just divided by 2 you get 0.99. அப்போது குளோரினோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து 0.99. இது வந்து ஹோமோநியூக்ளியர் ஆட்டத்துக்கு. ஓகே, சிமிலர்லி மெட்டாலிக் ரேடியஸ் பார்த்தீங்கன்னாக்கா மெட்டாலிக் லாட்டிஸில் 2 காப்பர் ஆட்டம்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து 2.56. அப்போ காப்பரோட மெட்டாலிக் ரேடியஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 2.56 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 1.28. இன்கேஸ் ஆஃப் ஹெட்ரோநியூக்ளியர் ஆட்டம் இருந்துச்சுன்னா அப்போது நம்ம வந்து கோவேலண்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா யார் கொடுத்தா ஷோமேக்கர் அண்டு ஸ்டீவன்சன். இப்போது டிஸ்டன்ஸ் ஆஃப் அதாவது ஏபிக்கான இருக்கிற டிஸ்டன்ஸ் ஹெட்ரோநியூக்ளியர் டயாட்டாமிக் மாலிகுலர் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா அந்த அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் ஏ அண்ட் அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் பி மைனஸ் 0.09 இன்ட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஏ மைனஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் பி. சை அண்ட் சைன்றது எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸ். இதில் ஏவோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஃபார்முலா, பி இது அதிகமாக இருந்துச்சுன்னா பியை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும், சை ஆஃப் பி மைனஸ் சை ஆஃப் ஏ. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வச்சு ஹெச்சிஎல்க்கு நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இப்போது டி ஆஃப் ஹெச்சிஎல் வந்து 1.28 ஆங்ஸ்ட்ராங் கொடுத்துட்டாங்க. கோவேலண்ட் ரேடியஸ் ஆஃப் குளோரின் வந்து 0.99 கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் குளோரின் அண்ட் ஹைட்ரஜன் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேட்டிருக்காங்க. இப்போ டி ஆஃப் ஹெச்சிஎல் 1.28 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்ட் ரேடியஸ் ஆஃப் குளோரின் வந்து 0.99 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்டு சை ஆஃப் சிஎல் அண்ட் சை ஆஃப் ஹெச் வந்து 3 - 2.1, அது வந்து 0.9. இந்த ஃபார்முலாவில் ப்ளக்இன் பண்ணுறப்போ யூ கெட் 0.99 - 0.8 which means 0.9 அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
அப்போ 99லேருந்து 0.9 கழிக்கிறப்போ 0.909 வரும். அதை 1.28லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ ஹைட்ரஜனோட ரேடியஸ் வந்து 0.371 ஆங்ஸ்ட்ராம் சொல்லிட்டு வரும். அப்போ ஹெட்ரோ நியூக்ளியர் ஆட்டம்னா நம்ம இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸும் உள்ளே வந்துடும். இதே ஹோமோ நியூக்ளியர்னா ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் பை 2, மெட்டாலிக் ரேடியஸ்னாலும் பை 2. பட் ஹெட்ரோ நியூக்ளியர் ஆட்டம்ஸ்னால் ரெண்டு வேறு வேறு டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் வரப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அடுத்து அயானிக் ரேடியஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இட் இஸ் த டிஃபைன்ட் அஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் டு தி அவுட்டர்மோஸ்ட் ஷெல் கண்டெய்னிங் த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் தி அயான். ஸோ அகெயின் ஒரு அயான்லேருந்து நியூக்ளியஸோட சென்டர்லேருந்து அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானோட டிஸ்டன்ஸ் ஆஃப் அன் அயான் தான் வந்து அயானிக் ரேடியஸ். அப்போது நம்ம வந்து இதில் வந்து என்னென்ன பார்ப்போம்னா வந்து உங்களுக்கு கேட்டையானும் இருக்கும், உங்களுக்கு ஆனியானும் இருக்கும். ஓகே, ஜென்ரலாக வந்து அயானிக் ரேடியஸில். ஓகே, ஸோ இப்போ அட்டாமிக் ரேடியஸ்க்கு அயானிக் ரேடியஸ்க்கு இப்போ ஒரு கேட்டையான்ஸ் இருக்குது. கேட்டையான்ஸ்னால் என்ன பண்ணும்? இப்போ சோடியம் இருக்குது. சோடியத்தோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து 190 பிகோமீட்டர், அப்படி இல்லைனா வந்து 1.9 ஆங்ஸ்ட்ராம் சொல்லலாம். ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா அதனோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிடுது. அப்போது ஆட்டம், இப்போ ஒரு கேட்டையான்ஸ் இருந்துச்சுன்னா அதனோட கரஸ்பாண்டிங் ஆட்டத்தை விட கேட்டையானிக் ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது சிமிலர்லி ஃபார் மெக்னீஷியம், அதனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 145 பிகோமீட்டர் அதனோட அட்டாமிக் ரேடியஸ். பட் அயானிக் ரேடியஸ் பார்க்குறப்போ வந்து 86 பிகோமீட்டர், ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. அப்போது கேட்டையான்ஸோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னாக்கா அட்டாமிக் ரேடியஸ் தான் வந்து கிரேட்டராக இருக்கும். அப்போ கேட்டையானிக் ரேடியஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே ஆனியான்ஸ் இருக்கிறப்ப ஆனியான்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸை எடுத்துக்க, இப்போ குளோரினோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து 79 பிகோமீட்டர். பட் ஒரு எலக்ட்ரான் ஏற்றுக்கிறப்போ அதனோட ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஆனியானோட ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ சிமிலர்லி ஃபார் த சல்ஃபர் 88 இருக்குது, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறப்போ 184, 88 to 1 கிட்டத்தட்ட ஒரு 100 நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா. அப்போது ஆனியான் பார்க்குறப்போ அதனோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நார்மல் அட்டாமிக் ரேடியஸ் விட அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாக இந்த சைடு லெஃப்ட் சைட் கொடுத்துருக்குறது ஃபுல்லாக வந்து கேட்டையான்ஸ். ஸோ இந்த கேட்டையான்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அயான்ஸ் ஆர் கலர்டு இன் த ரெட் ஆர் ப்ளூ பட் பேரண்ட் ஆட்டம்ஸ் இந்த ப்ரௌன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதுதான் வந்து இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறதுலாம் வந்து பேரண்ட் ஆட்டம்ஸ், ரெட் கலர் வந்து அதனோட கரஸ்பாண்டிங். அப்போ கேட்டையான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் அதனோட அட்டாமிக் லெவலில் அதனோட ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கும். அயான்ஸாக மாறுறப்போ கேட்டையானிக் ரேடியஸ் வந்து அதனோட கரஸ்பாண்டிங் அட்டாமிக் ரேடியிலேருந்து குறையுது. இதே ஆனியான்ஸ் பார்க்குறப்போ அந்த ஆட்டம்ஸ்லாம் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு உள்ளே இருக்குது. பட் அதனோட கரஸ்பாண்டிங் ஆனியான்ஸோட சைஸ் வந்து ரேடியஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, பிகோமீட்டர்ஸ்னால் 10 to the power -12 மீட்டர். இப்போ ஒரு அயானிக் ரேடியஸ் வந்து பவுலிங் மெத்தட்லேருந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பவுலிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அயானிக் கிறிஸ்டல் யூனிவேலண்ட் கிறிஸ்டல் வந்து இருக்குது. ஸோ அதனோட அட்டாமிக் ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ அயான்ஸ் ஆர் அதனோட கேட்டையானிக் ரேடியஸ் ப்ளஸ் ஆனியானிக் ரேடியஸ். இது வந்து ஈக்குவேஷன் 1. இந்த மாதிரி அயான்ஸாக ஃபார்ம் ஆகுறப்போ இந்த அயான்ஸ் வந்து நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வந்து அட்டைன் பண்ணும். அப்போது இந்த மாதிரி இருக்க அயான்ஸ் அதனோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அதனோட நியூக்ளியர் சார்ஜுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனலாக வந்து இருக்குது. ஓகே, அப்போது ரேடியஸ் ஆஃப் த கேட்டையான் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் தி கேட்டையான். சிமிலர்லி ரேடியஸ் ஆஃப் தி ஆனியான் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் தி ஆனியான். ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறப்ப இந்த ப்ரொப்போர்ஷனல் போயிட்டு ஈக்குவல் டு வந்துடும். அப்போது கேட்டையானுக்கு இது இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல், ஆனியானுக்கு இது இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல். ஸோ இந்த இப்போது நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஒன்று டி கொடுக்கணும், இல்லை சி, இந்த 3 இதில் ஏதாச்சும் 2 கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ரெண்டுத்தையும் நமக்கு கொடுத்து தான் ஆகணும். ஸோ தட் இதிலிருந்து நம்ம we can calculate radius of the cation or anion provided D தெரிஞ்சால் போதும், இல்லை ஆனியாந்து தெரிஞ்சால் கேட்டையாந்து கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஸ்லேட்டர் ரூல்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதனோட அட்டாமிக் நம்பர் அண்ட் எந்த எலக்ட்ரான் வந்து ஸ்க்ரீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுன்னா we can calculate the ஸ்க்ரீனிங் ஆகுது. அதுலேருந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இந்த Z எஃபெக்டிவ் ஈக்குவல் டு Z - Sன்ற ஃபார்முலா வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயானிக் ரேடியஸ் ஜென்ரலாக பீரியாடிக் ட்ரெண்ட் வந்து பார்ப்போம். அலாங் த பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீசஸ்,
நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் வந்து அட்டாமிக் ரேடியஸும் அயனிக் ரேடியஸும் வந்து அலாங் த பீரியடில் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இதே டவுன் த குரூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. போத் த அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயனிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீசஸ். இது என்னென்னா எக்ஸ்ட்ரா ஷெல்ஸ் ஆர் பீயிங் ஆடட் இன் த குரூப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் குரூப் வைஸ் பார்க்குறப்போ சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அலாங் த பீரியடில் பார்க்குறப்போ அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகுது, அது இல்லாமல் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால நமக்கு அட்டாமிக் ரேடியஸும் அயனிக் ரேடியஸும் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக் அலாங் த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லித்தியத்தில் ஆரம்பித்து நியான் வரைக்கும் இது வந்து அலாங் த பீரியட். ஓகே, இது வந்து அலாங் த குரூப்பில் பார்க்குறப்போ லித்தியத்துலேருந்து ஆரம்பித்து சிசிஎம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பீரியடில் உங்களுக்கு 152லேருந்து 64க்கு போயிருக்கு, குறைஞ்சிருக்கு. ஓகே, இதே லித்தியம் டூ பஸ் குரூப் வைஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பீரியடில் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் வர்சஸ் கோவேலன்ட் ரேடியஸ் நம்ம பிளாட் பண்ணுறப்போ லித்தியம் சிசிஎம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து இப்போ நீங்கள் இந்த அட்டாமிக் ரேடியஸ் டாபிக் அயனிக் ரேடியஸ் புரிஞ்சிருந்தாக்கா இதில் நீங்கள் கரெக்ட் ஆன்சர் வந்து சொல்லலாம். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த சைஸ் ஆஃப் த கிவன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து ஆனியானிக் ரேடியஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும் கரஸ்பாண்டிங் டு ஆட்டம். அதனோட அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டத்தை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். இந்த லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். நீங்கள் இப்போ நான் மார்க் பண்ணால் எனக்கு வந்து ஸ்லைடு ஸ்டக் ஆகிடும், அதனால் வந்து ஆப்ஷன் 4 ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு. ரெண்டாவது வந்து இதில் எந்த ஆர்டரில் அயனிக் ரேடியஸ் வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெட் மீ ட்ரை டு ரைட், பட் ஸ்லைடு மூவ் ஆக மாட்டேங்குது. இதில் வந்து என்னென்னாக்கா இப்போ ஹெச் மைனஸ் இருக்குது, அது கரெக்டு தான், ஆனால் அதுக்கப்புறம் ஹெச் வந்துருக்கணும், அதனால் இந்த ஆப்ஷன் ஏ வராது. இப்போ சோடியம் வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டலாக வந்து நமக்கு எத்தனை 10 எலக்ட்ரான்ஸ் 11 ப்ரோட்டான்ஸ். ஃப்ளூரின் வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தம் எஃப் மைனஸ், அதுவும் 10 எலக்ட்ரான்ஸ், ஆனால் ப்ரோட்டான்ஸ் வந்து 9 ப்ரோட்டான்ஸ். ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கனாக்கா அகெயின் 10 எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் வந்து 8. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ என்ன ஆகும், அதனோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும். அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து குறைவாக இருக்கும். அப்போது இதில் இருக்கிறதுலே வந்து உங்களுக்கு கிரேட்டஸ்ட்டு வந்து உங்களுக்கு யாருன்னா வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது வந்து O2 மைனஸ். இதில் நன் ஆஃப் திஸ் தான் ஆக்சுவலி. ப்ரோட்டான்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கணும். அப்போது O2 மைனஸ் கிரேட்டர் தென், அதுக்கப்புறமா வந்து அதனோட ரேடியஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூரினோடது இருக்கும். ஓகே, ஆனால் இங்கே ஃப்ளூரின் வந்து வெறும் 9 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 9 எலக்ட்ரான்ஸ் இல்லையா, அப்போ இது ஈக்குவலாக கேன்சல் அவுட் ஆகிடுங்க. அயானா கொடுக்கல, அப்போது ஆனியானா கொடுத்தாங்கன்னா இந்த டைப்பு, இங்கே வெறும் ஆட்டமாக கொடுத்ததுனால 9 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 9 எலக்ட்ரான்ஸ், அப்போ ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போ இது வந்து குறைவாக தான் இருக்குது. இங்கே 10 எலக்ட்ரான்ஸ் அண்டு 8 ப்ரோட்டான்ஸ் இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு அதனோட ரேடியஸ் தான் வந்து O2. அப்போது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ஃபுல்லாக வந்து எம்சிக்யூ தான் வந்து ட்ரை பண்ணுவோம். த அயனைசேஷன் பொட்டென்ஷியல், what it is defined as the energy required to remove the electron from an isolated gaseous neutral atom in its ground state. ஓகே, அதுதான் வந்து அயனைசேஷன் பொட்டென்ஷியல். ஸோ என்ன கண்டிஷன், ஐசோலேட்டட் கேஷியஸ் நியூட்ரல் ஆட்டம் இன் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட். ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம என்ன பண்ணுறோம், எனர்ஜியை கொடுக்குறோம், அதுலேருந்து வேலன்ஸ் ஷெல்லில் இருக்க ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம், நாம் எனர்ஜி கொடுக்குறோம். ஸோ ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா அதனோட யூனிட் வந்து கிலோஜூல் பெர் மோல். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் வந்து எம் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கணும், கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கணும். நம்ம எனர்ஜி கொடுக்குறோம், அது வந்து யூனிபாசிட்டிவ் அயான் வந்து ஃபார்ம் பண்ணுது, ஒரு எலக்ட்ரான் வெளியில் வருது. ஸோ வி ப்ரொவைட் எனர்ஜி, வி மேக் பாசிட்டிவ் அயன், எலக்ட்ரான் வெளியில் வருது. ஓகே, ஸோ சிமிலர்லி we can do the get the second ionization potential and third ionization potential. Second ionization potential வந்து
It is the minimum energy to remove the electron from the unipositive cation. Okay. ஸோ ஆல்ரெடி இப்போ பாசிட்டிவ் கேட்டையாலேருந்து இன்னும் ஒன் மோர் எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணி டை பாசிட்டிவ் கேட்டையானா மாற்றுறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி வந்து அயனைசேஷன் எனர்ஜி, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லி இதேமாதிரி தேர்டு ஃபோர்த்து நம்ம போகலாம். ஸோ ஜென்ரலாக வந்து ஃபஸ்ட் அயனைசேஷனோட செகண்ட் அயனைசேஷன் அதிகமாக இருக்கும், செகண்ட் அயனைசேஷனோட தேர்டு வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து ஆர்டர். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம். அலுமினியம் வந்து ஃபஸ்ட் அயனைசேஷன் வந்து 580 kJ/mol, செகண்ட் அயனைசேஷன் வந்து 1815. ஏன்னா இது வந்து நியூட்ரல் ஆட்டத்துலேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுற ஓரளவுக்கு கம்மியான எனர்ஜி. அது ஆல்ரெடி பாசிட்டிவாக இருக்குது, அது என்ன பண்ணும், நெகட்டிவ் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், அப்போ எலக்ட்ரானை வெளியில் விடாது. அப்போ வி ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் எனர்ஜி டு ரிமூவ் த செகண்ட் எலக்ட்ரான். தேர்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1000லேருந்து 2000 மாறி இருக்கு பாருங்கள். அகைன் ஃபோர்த் அயனைசேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 5 times 11,600 kJ/mol. ஓகே. ஸோ அப்போது ஜென்ரலாக வந்து இந்த ஆர்டரில் தான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ தேர்டு செகண்ட் இந்த மாதிரி கொடுத்துருந்தா எது அதிகம் கேட்டாக்கா தேர்டு, இல்லை 4 3 2 1 கொடுத்தாக்கா ஹையஸ்ட் வந்து ஃபோர்த் அயனைசேஷன் பொட்டென்ஷியல். ஓகே. அடுத்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அயனைசேஷன் என்தால்பி வந்து அஃபெக்ட் பண்ணும் இல்லை அயனைசேஷன் எனர்ஜியை? ஃபஸ்ட்டு சைஸ் ஆஃப் தி ஆட்டம். ஆட்டத்தோட சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி வந்து ஏன்னா டவுன் த குரூப் வந்து இட்டு டிக்ரீசஸ். அதே மாதிரி நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி வந்து இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அப்போது சைஸ் ஆஃப் தி ஆட்டத்துக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், நியூக்ளியர் சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அடுத்து வந்து டைப் ஆஃப் தி எலக்ட்ரான். ஸோ வந்து SPDF. ஓகே. ஸோ ஷீல்டிங் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இட் இஸ் அந்த எஃபெக்ட் அதிகமாக எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது ஈஸி ஆகிடும். அப்போ ஷீல்டிங் எஃபெக்ட்டுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரப்போ ஹாஃப் ஃபில்டு அண்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு வந்துச்சுன்னா அப்போது அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் அண்ட் ஆஃப் ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு கேட்டையான்ஸ்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணுறப்ப என்னாகும், உங்களுக்கு ஆஃப் ஃபில்டு எல்லாம் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வந்து நமக்கு வரும். அப்போது வந்து ஸ்டேபிள் ஸ்டேட் வந்து ஆட் ஆகிறதுனால வந்து நம்ம எனர்ஜி வந்து நம்ம ரொம்ப கம்மியாக இது பண்ணுவோம். ஓகே. பட் இதே வந்து ஒரு மானோ பாசிட்டிவ் டை பாசிட்டிவாக மாற்றினா இன்னும் கொஞ்சம் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணும். அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி நோபல் கேஸஸ் இதுக்கெலாம் நீங்கள் எடுத்திங்கன்னா ஸ்டேபிள் கேஸ் கான்ஃபிகரேஷனில் இருக்க மாலிகுலை நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஓரளவுக்கு அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுன்னு ரிமூவ் பண்ணால் கொஞ்சமான எனர்ஜி நம்ம கொடுக்கும். ஆல்ரெடி ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனில் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனில் இருக்கிற ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ்லேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் மோர் எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே. அடுத்து வேரியேஷன் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி அலாங் த பீரியடில் வந்து இது இன்க்ரீசஸ். ஸோ வித் ஃபியூ எக்ஸப்ஷன். ஸோ நம்ம இந்த லெஃப்ட் டு ரைட் போகிறப்ப வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து சேம் ஷெல் ஆட் ஆகுது, அதனால் வந்து நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுறப்போ அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த வேலன்ஸ் எலக்ட்ரான் அண்டு நியூக்ளியஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன பண்ணணும், வி ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் எனர்ஜி டு ரிமூவ் த எலக்ட்ரான். ஓகே. சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ நியூக்ளியஸ் வந்து எலக்ட்ரானை வந்து விடாது, அது இது வந்து டைட்டாக பிடிச்சிக்கோ. அப்போ நம்ம மோர் எனர்ஜி கொடுத்தா தான் அதனோட நியூக்ளியர் சார்ஜ்லேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் கொண்டு போக முடியும். ஸோ அப்போது அலாங் த பீரியடில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது இன்க்ரீசிங் பேட்டர்ன் இருக்குது. லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன். ஆனால் பட் நீங்கள் இந்த பெர்லியம் வந்து பார்த்தீங்கன்னா 2, பட் போரான் வந்து 3, பட் பெர்லியத்தை விட போரான் வந்து கம்மியாக இருக்குது. இதுக்கு என்ன ரீசன்னா, பெர்லியம் வந்து உங்களுக்கு 2s2 ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ், போரான் வந்து 2s2 2p1. அப்போது இது வந்து எஸ் ஆர்பிட்டால் வந்து ஃபுல்லாக ஃபில்லாக இருக்கிறதுனால வந்து இட் அட்டைன்ஸ் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். இதிலேருந்து நீங்கள் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது மோர் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணும். பட் இதே 2pp1லேருந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் இட் அட்டைன் த ஸ்டேபிள். அப்போது எனர்ஜி வந்து பெர்லியத்தை கம்பேர் பண்ணால் போரானுக்கு ரொம்ப கம்மியாக தேவைப்படும். சிமிலர்லி நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆஃப் ஃபீல்டு NS2 NP3 2s2 2p3ன்னு வந்து இருக்கும். பி ஆர்பிட்டால் வந்து ஆஃப் ஃபில்டு ஆர்பிட்டால் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுறதுனால ஆக்சிஜனை விட நைட்ரஜனுக்கு வந்து அதனோட அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் அண்ட் நியானோடதெல்லாம் வந்து ஆக்சிஜனை கம்பேர் பண்ணுறப்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா லித்தியம் டு நியான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் இந்த ஸ்லைட் எக்ஸப்ஷன் வந்து ஆஃப் ஃபில்டு அண்ட் ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ், இதுதான் வந்து ரீசன்.
அடுத்து வேரியேஷன் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி அலாங் த குரூப். நமக்கு டவுன் த குரூப் வந்து இட் டிக்ரீசஸ். ஓகே, ரீசன் என்னென்னா எக்ஸ்ட்ரா ஷெல்ஸ் ஆர் பீயிங் ஆடட். அதனால் வந்து அந்த நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் டிக்ரீஸ் ஆகிறதுனால நடுவில் ஷீல்டிங் எஃபெக்ட் வேறு வந்துடும். நடுவில் இருக்கிற இன்டர்வீனிங் எலக்ட்ரான்ஸ் வந்து மறைச்சிரும் வெளியில் இருக்க எலக்ட்ரானுக்கும் உள்ளே இருக்க நியூக்ளியஸ்க்கு இருக்கிற. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இதான் நியூக்ளியஸ்னால் நிறைய ஷெல்ஸ் இருக்கிறப்போ இதுதான் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானா, நடுவில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு இந்த எலக்ட்ரானுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் குறைக்கிறதுனால நம்ம ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போது டவுன் த குரூப் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி, இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவ், இது மூணுமே வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆக குரூப்பில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லித்தியம் இந்த ஃபஸ்ட் குரூப்பில் பார்க்குறப்போ லித்தியத்துக்கு அதிகமாக இருக்குது, சோடியத்துக்கு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகே, அடுத்து எலக்ட்ரோ அஃபினிட்டி. ஸோ எலக்ட்ரோ அஃபினிட்டினா it is defined as the minimum amount of energy required released when an electron is added to the valence shell of the isolated gaseous neutral atom. அங்கே எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண நாம் எனர்ஜி கொடுத்தோம், இங்கே நம்ம எலக்ட்ரானை ஆட் பண்ணால் மட்டும் போதும், அந்த ஆட்டம் நமக்கு எனர்ஜி கொடுக்கும். ஓகே, அப்போது ஒரு ஆட்டம் வந்து ஆனியானாக வந்து மாறுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா வேலன்ஸ் ஷெல்லில் எலக்ட்ரான் ஆட் பண்ணுறோம், எனர்ஜி வந்து வெளியில் வருது. இந்த பிக்சரில் நம்ம பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ லைக் ஆக்சிஜனில் என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி O- இருக்குது, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் சேர்றப்போ வந்து என்ன ஆகுது, எனர்ஜி வந்து வெளியில் ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதனோட யூனிட்டும் வந்து கிலோஜூல் பெர் மோல் ஆர் எலக்ட்ரான் வோல்ட்டில் சொல்லுவோம். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து A கேஸ் ப்ளஸ் 1 எலக்ட்ரான் கிவ்ஸ் A- கேஸ் ப்ளஸ் எனர்ஜி. அந்த எனர்ஜி தான் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இதுவும் அதே மாதிரி தான், எப்படி அயனைசேஷன் எனர்ஜி இருந்துச்சோ, பட் ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ். ஏன்னா வந்து இங்கே வந்து இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நிறைய ரோல் ப்ளே பண்ணும். as we move from alkali metals to the halogens along the period, ஜென்ரலாக எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகும், but amount of energy released will be more. This is due to the increase in the nuclear charge and decrease in the size of the atom. இங்கே பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லித்தியத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது. அடுத்து உங்களுக்கு இந்த பெர்லியம், ஏன்னா பெர்லியம் வந்து இட் ஹேஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் what you have is the 2s2. அதே மாதிரி நைட்ரஜன் வந்து 2s2 2p3. இந்த ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் இருக்க மாலிக்யூல்ஸ்க்குலாம் வந்து பீக்கில் வந்து டவுனில் இருக்கு, ஏன்னா ஆல்ரெடி அது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணால் இட் லீட் டு த லீஸ்ட் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ பட் போரான் கார்பனுக்குலாம் ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா தே ஆர் இன் த நாட் இன் த ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். அப்போ எலக்ட்ரான் ஆட் பண்ணுறப்போ தே அட்டைன் த ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். பட் ஆல்ரெடி ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் இருக்க எலிமெண்ட்ஸில் நீங்கள் எலக்ட்ரான் வந்து ஆட் பண்ண முடியாது, அதனால் வந்து அதனோட எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. தே வில் நாட் டேக் அப் தி எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போது அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. பெர்லியம் வந்து ஆல்ரெடி 1s to 2s2 கான்ஃபிகரேஷன், நைட்ரஜன் 1s to 2s2 2p3. ஸோ ஃபுல்லி ஃபில்டு அண்ட் ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரான் ஆட் பண்ணுறப்போ அதனோட ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தே ஹாவ் ஆல்மோஸ்ட் 0 எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஓகே, எலக்ட்ரானை அது எடுத்துக்காது, ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே சாப்பிட்டுங்கிட்டு திருப்பி சாப்பிட சொல்கிற மாதிரி ஏற்கனவே எலக்ட்ரான் வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனில் இருக்க எலிமெண்ட் வந்து எடுத்துக்காது. ஓகே, and when you see at the neon they have 2s to 2p6 configuration and 0 கீழே நெகட்டிவ் அஃபினிட்டி இருக்காது, எலக்ட்ரானை கொடுத்தா கண்டிப்பாக எடுத்துக்காது. ஓகே, ஸோ இது வந்து ட்ரெண்டு. பட் அயனைசேஷனுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி, எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அலாங் த குரூப் ஆஸ் யூஷுவல் டவுன் த குரூப் என்னாகும், எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீசஸ், ஏன்னா எக்ஸ்ட்ரா ஷெல்ஸ் ஆட் பண்ணுறோம், ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போது நீங்கள் ஆக்சிஜன் அண்டு ஃப்ளூரின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹேவ் லோயர் அஃபினிட்டி கம்பேர்ட் டு அதே குரூப்பில் இருக்க சல்ஃபர் அண்டு குளோரின். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை தெரியும். சப்போஸ் சேம் குரூப்பில் வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் இருக்குது, இங்கே சல்ஃபர், இங்கே வந்து ஃப்ளூரின் அண்டு குளோரின் இருக்குது. இது வந்து கான்ஃபிகரேஷன் வந்து 2s to 2p4, இது வந்து 2s to 2p5. ஓகே,
ஏன்னா செகண்ட் சீரீஸில் வந்து நோ டி எலக்ட்ரான். பட் தேர்ட் சீரீஸில் என்ன இருக்கும், 2s2 3s2 3p4, அதுக்கப்புறம் ஒரு டி ஆர்பிட்டால் வேறு இருக்கும். இங்கே வேக்கன்ட் டி ஆர்பிட்டால். சிஎல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா 3s2 3p5 அண்டு டி ஆர்பிட்டால் வேக்கண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த பி ஆர்பிட்டால் கம்பேர் பண்ணுறப்போ 2p வந்து ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கும் கம்பேர் டு 3p. அப்போது எலக்ட்ரான் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ ஃப்ளூரின் அண்ட் குளோரின் போடுறப்போ வந்து கம்பேர் டு குளோரின் வில் அகாமடேட் த எலக்ட்ரான்ஸ். ஸோ அதனால தான் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து உங்களுக்கு இந்த ஆர்டர். ஓகே, ஸோ அப்போ குளோரின் வில் ஹாவ் கிரேட்டர், அடுத்து ஃப்ளூரின், அதுக்கப்புறம் தான் வந்து புரோமின், அயோடின். இப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டியோட ட்ரெண்டு கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி எழுதணும். இதே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கேட்டாங்கன்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஓகே, யார் அதிகமாக புல் பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ளூரின் தான் புல் பண்ணும் எலக்ட்ரோ நெகட்டிவ்லாம். பட் எலக்ட்ரான் அஃபினிட்டியில் குளோரின், ஃப்ளூரின், புரோமின், அயோடின். இது வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டியோட ட்ரெண்ட். ஓகே, so again electronegativity, it is defined as the relative tendency of an element present in the covalently bonded molecule to attract the shared electron. இங்கே HF இருக்கு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸோ அந்த பாண்ட் க்ளவுட் வந்து நமக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும் HFக்கு. பட் ஃப்ளூரின் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்றதுனால அந்த க்ளவுடை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு மாதிரி அந்த பக்கம் அது வந்து இழுத்துக்கும். ஓகே, ஸோ இதனோட யூனிட் வந்து இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் அகெயின் கிலோஜூல் பெர் மோல் அண்டு எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, ஸோ அதுதான் இந்த பிக்சோரியில் அது வந்து ஒரு எலிமெண்ட் வந்து மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் பண்ணி அந்த எலக்ட்ரானோட பேர் வந்து அது பக்கம் இழுத்து வச்சுக்கிறது. ஸோ இது வந்து ஃப்ளூரின் லைக் ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து இட்ஸ் நாட் அ மெஷரபிள் குவான்டிட்டி. பவுலிங் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளூரினுக்கு வந்து 2.1, ஓகே, ஹைட்ரஜனுக்கு 2.1, ஹைட்ரஜனுக்கு 2.1 அண்ட் ஃப்ளூரினுக்கு வந்து 4ன்ற வேல்யூ ஆர்பிட்ரரிலி அசைன் பண்ணியிருப்பார். பவுலிங் ஸ்கேல் பிரகாரம் வந்து இப்போ ஒரு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பிட்வீன் 2 ஆட்டம்ஸ்க்கு நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா ψA அண்ட் ψB இஸ் ஈக்குவல் டு 0.18 இன்ட்டு ரூட் ஆஃப் the dissociation energy of AB minus dissociation energy of AA into dissociation energy of BB whole power root. இதுக்கு ஒரு 1/2. இந்த வேல்யூக்கு ரூட் எடுத்துட்டு அந்த ரூட் வேல்யூலேருந்து இதை கழிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓவரால் ரூட் எடுக்கணும். ஓகே, so whenever we write it as certain problem. அப்போ அட்டாமிக் ரேடியஸ் அயானிக் ரேடியஸ் இது ரெண்டும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். இது வந்து டவுன் த குரூப்பில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அலாங் த பீரியடில் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். இதே அயனைசேஷன் பொட்டென்ஷியல், எலக்ட்ரோன் அஃபினிட்டி அண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா அலாங் த பீரியடில் வந்து இன்க்ரீஸ் ஆகும், குரூப்பில் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, நான் இன்க்ரீஸிங் மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ இது மொத்தம் இது 5 ப்ராப்பர்ட்டி, இதனோட வேரியேஷனும் வந்து பார்த்தாச்சு. ஸோ இட் காட் ஸ்டக், ப்ளீஸ் பேர் வித் மீ. அதுக்கு தான் அந்த பிபிடியை நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வென்எவர் ஐ வாண்ட் டு ப்ரெசென்ட் இது ஏதாச்சும் வந்து கொஞ்சம் ஸ்டக்கப் ஆகிக்கும். இப்போ தான் அப்டேட் பண்ணேன், பட் ஸ்டில் it happens. None of the keys are working.
சாரி. Yeah, I'm terribly sorry because it hangs. So we are into the up to the electronegativity. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அலாங் த பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா இட் இன்க்ரீசஸ் அண்டு குரூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இட் டிக்ரீசஸ். ஓகே, ஸோ இது என்னென்னா வந்து மேக்ஸிமம் நோபல் கேஸஸ்க்கு வந்து 0 எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொல்லியிருப்போம். அதனால் இதில் நம்ம இந்த குரூப்பில் மற்ற எதையும் நம்ம காமிச்சிருக்க மாட்டோம். ஓகே, அடுத்து வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இன் அன் ஆட்டம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து இந்த நியூக்ளியஸ்க்கும் வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான்ஸ்க்கும் வந்து இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் டிக்ரீசஸ் தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் ஃபோர்ஸஸ் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ். இப்போது அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து ஆப்போசிட் சார்ஜஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் வந்து சேம் சார்ஜஸ். ஓகே, அப்போ இந்த சேம் சார்ஜஸ் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ்னால வந்து உங்களுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து குறையுது. இந்த இனர்ஷியல் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்ட் ஆஸ் அ ஷீல்டு பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் த வேலன்ஸ் எலக்ட்ரான். நம்ம ஏற்கனவே அந்த டயக்ராமில் சொன்ன மாதிரி தான். ஓகே, ஸோ நம்ம இந்த ஏற்கனவே அந்த ஷெல் வந்து வரைஞ்சிருந்தோம் இல்லையா, I'm getting stuck. So I thought to take more videos. So அந்த net nuclear charge experienced by the valence electron is known as the effective nuclear charge. அதுக்கான ஃபார்முலா வந்து Z effective equal to Z minus S. நெக்ஸ்ட் ஸ்லேட்டர் ரூல்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்லேட்டர் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டு கேல்குலேட் த ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் எஸ். ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதை வந்து மொத்தமாக குரூப் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஒரு குரூப்பாக குரூப் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக எழுதி வைக்கணும். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை ஈச் குரூப் ஆஃப் த எலக்ட்ரான் ப்ரெசன்ட். அந்த ஒரு குரூப்புக்கு வந்து ஒரு வேல்யூ, ஷீல்டிங் எஃபெக்ட் வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் nth எலக்ட்ரான் நீங்கள் கேல்குலேட் பண்ண போகிறீங்கன்னா அது வந்து 0.35. அந்த nth எலக்ட்ரான்லேயே 1s குரூப் மட்டும் இருந்துச்சுன்னா அதனோட ஷீல்டிங் கான்ஸ்டன்ட் வந்து 0.30. ஓகே, அடுத்து வந்து ஸ்டெப் 3. ஸோ அதில் இன்னர்ஷியல் எலக்ட்ரான்ஸ்க்கான வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். இப்போ அதில் வந்து இன்னர்ஷியலில் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் எஸ் குரூப்போ இல்லை பி குரூப்போ வந்து இருந்துச்சுன்னா இப்போது n-1 கேட்டகரிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 0.85ன்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபர்தராக n-2, n-3, n-4 இது எல்லாருமே இருந்துச்சுன்னா அதுக்கு 1ன்னு அசைன் பண்ணணும். சப்போஸ் இஃப் த எலக்ட்ரான் வந்து S7Pக்கு பதிலாக D அண்ட் Fன்னு இருந்துச்சுன்னா டோட்டலாக வந்து அதுக்கு 1 எலக்ட்ரான் சொல்லிட்டு வந்து கொடுத்துடணும். ஸோ இந்த மொத்தத்தோட சம்மேஷன் வந்து என்னென்னா வந்து இந்த 3 ரோல்ஸோட இந்த வேல்யூஸோட மொத்த சம்மேஷன் தான் வந்து ஷீல்டிங் கான்ஸ்டன்ட் இல்லை ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு கேல்குலேஷன், ஸ்காண்டியம் கொடுத்துட்டாங்க. அது வந்து அதனோட 4s எலக்ட்ரானுக்கும் 3d எலக்ட்ரானுக்கும் வந்து நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்காண்டியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 21. இப்போ 21 நம்ம ஆஃப் பார் ரூல் பிரின்சிபல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், we can
just write the electronic configuration. Okay. It is 21 z equal to 21 னா 1s2 2s2 2p6 இது வரைக்கும் ஒரு 10 ஆச்சா. அடுத்து வந்து 3s2 3p6 4s2 இது வரைக்கும் ஒரு 10 ஆச்சா. அதுக்கடுத்து வந்து 3d1. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க 4sக்கு. அப்போது இந்த இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ இதுதான் வந்து நம்மளோட nth குரூப், இது நம்மளோட n-1 குரூப், இது நம்மளோட n-2 அண்டு இது வந்து நம்மளோட n-3 எழுதியாச்சா. ஸோ நம்ம nth எலக்ட்ரான் வந்து எத்தனை இருக்குது, 2 எலக்ட்ரான். அதில் ஒரு எலக்ட்ரான் கேல்குலேட் பண்ணுறதுனால ரிமைனிங் வந்து ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. இப்போ nth குரூப்னா நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம், 0.35 அப்படின்னு சொல்லுவோம். 1sக்கு மட்டும் 0.3ன்னு சொல்லியிருந்தோம். அடுத்து n-1 வந்து இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருந்தோம், SOPOன்னு இருந்துச்சுன்னா 0.85. அதில் மொத்தம் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போது n-1ல் உங்களுக்கு வந்து மேபி இந்த 3Dயும் குரூப் பண்ணிக்கிறாங்க போல இருக்கு. ஓகே. ஸோ 3Dயும் சேர்த்து அப்போ டோட்டலாக வந்து குரூப்பாக தானே எழுதணும். அப்போ 4s2 வெளியில் எழுதிப்போம். இப்போது மொத்தம் டோட்டலாக வந்து 9 எலக்ட்ரான் இருக்குது. 9 × 0.85. இப்போ இது 0.35 9 9 5 45 மிச்சம் 4 9 8 72 76. அப்போது 7.65 வந்துடும். அடுத்து நம்ம n-2 அண்ட் n-3 அண்ட் அதர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம 1 அசைன் பண்ணலாம். டோட்டலாக 10 எலக்ட்ரான் இருக்குது. இப்போது 10 × 1. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்போ வந்து இது கூட்டினா வந்து இது ஒரு 8, இது ஒரு 10. ஸோ டோட்டலாக 18 வந்துடும். ஸ்கேண்டேத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து ஏற்கனவே 21. அப்போது Z effective equal to Z minus S 21 minus 18. அப்போ Z effective வந்து 3 for 4s electron. Similarly 3D எலக்ட்ரானுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். Just give a minute. Just reverseல போகுது தெரியுமா. ஸோ சிமிலர்லி ஃபார் த 3D எலக்ட்ரான் நம்ம குரூப் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம், we can just ignore the 4s எலக்ட்ரான். இதை nth குரூப்பு 3D1ன்றதுனால ஒரு எலக்ட்ரான் வேறு எந்த எலக்ட்ரான் இதுக்கு தான் கேல்குலேட் பண்ணுறோம். அப்போ 3Dயில் வேறு எலக்ட்ரான் இல்லாதனால 0. இப்போ nth எலக்ட்ரான் இன்ட்டு 0.35 அதுக்கு வந்து 0 வேல்யூ அசைன் பண்ணுறோம் ஈக்குவல் டு 0. அப்புறம் வந்து 3Dக்கு அப்புறம் இருக்கிற 3D எலக்ட்ரான்றதுனால அந்த ரிமைனிங் எல்லாமே வந்து உங்களுக்கு டோட்டலாக 18 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லலாம் 1ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறாங்க. ஓகே, 1ன்னு அசைன் பண்ணுறப்போ 1 × 18 வந்து 18. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணுறப்போ 18. அப்போது Z effective வந்து Z minus S. அப்போது 21 minus 18 வந்து அகெயின் 3. இப்போ 3D எலக்ட்ரானுக்கும் அதனோட நியூக்ளியர் சார்ஜ் வந்து பார்த்திங்கனாக்கா 3 இஸ் த ஆன்சர். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நெக்ஸ்ட் நீங்கள் இதில் வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். ஹோப் திஸ் வீடியோ நடுவில் ஒரு சிலதெல்லாம் ஸ்டக் ஆயிடுச்சு. ஐம் டெரிப்லி சாரி. ஐ வாண்டட் டு மேக் யூ அ வெரி நைஸ் ப்ரெசன்டேஷன். பட் ஆக்சுவலி என்னோட சிஸ்டம் ஆல்வேஸ் ஈவன் என்ன தான் இன்ஸ்டால் பண்ணலாம் தேர் கம்ஸ் சம் ப்ராப்ளம். தட்ஸ் வை ஐ யூஸ் OneNote. பிபிடியில் இந்த மாதிரி போடுறப்ப சம்டைம்ஸ் ஸ்டக் ஆகிக்கும். ஸோ இட் ஹேப்பன்ஸ் வித் மீ. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். ஸோ see you in the next video. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.